ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பீஃப் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீட்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பட்டை, லவங்கம், ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. ஒரு கொஞ்சமாக கைப்பிடி அளவுக்கு புதினா, மல்லி, பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்தா போதும். அது கூடவே உப்பு போட்டு நல்லா ஒரு 10 விசில் விட்டுடுங்க. விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லிக்விடாக இருக்கும். இதையும் நீங்கள் கேஸில் வச்சு அந்த தண்ணியை ட்ரை பண்ண விடுங்க. அது கூடவே 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா அது கூடவே வேக வச்சுருங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா தவால எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை தான் டேஸ்ட்டு. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச மீட்டை அதில் போட்டு அது கூடவே உங்களுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பெப்பர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த பெப்பர் ஃப்ரை பீஃப் ஃப்ரை நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், கர்ட் ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.